கோவா இந்த பெயரை நான் சொன்ன உடனே உங்கள் மனசில் ஏகப்பட்ட விஷயங்கள். நம்ம சின்னதாக லீவ் விட்டாலும் கோவாவுக்கு போயிடலாம். கடற்கரை, இயற்கை வளம், அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நைட் லைஃப், இதுதான் நம்ம மனசுக்கு வரும். ஆனால் இந்த கோவாவுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இரத்த சரித்திரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நிறைய மனிதர்களுடைய ஆத்மாக்கள் இன்னும் கோவாவை சுற்றி வருவதை நம்மால் உணர முடியும். இந்த கோவாவினுடைய வரலாறு ஒரு நீண்ட நெடிய வரலாறு அப்படின்னு சொல்கிறத விட, இந்த வரலாற்றிலிருந்து தமிழ் பொக்கிஷத்திலிருந்து ஒரு புதிய எபிசோடு ஆரம்பமாகுது. தமிழ் பொக்கிஷத்தினுடைய SOS, சொல்லாமல் ஒதுக்கப்பட்ட சோகங்கள். சொல்லாமல் ஒதுக்கப்பட்ட சோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு விதமான வரலாறுகளும், அந்த வரலாறு நம்மிடம் இருந்து ஏன் சொல்லப்படவில்லை, அதில் இருக்கக்கூடிய சோகங்கள், அதில் இருக்கக்கூடிய உண்மைகள், இது எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளப் போகிறோம். ஸோ தமிழ் பொக்கிஷத்தினுடைய SOS பாகம் 1. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1510 தான் இந்த வரலாறை நாம் எடுக்க போகிறோம். இந்த 1510க்கு முன்னாடி ஒரு கோவா இருக்குது, 1967க்கு பின்னாடி ஒரு கோவா இருக்குது. ஆனால் இந்த இடைப்பட்ட இடத்துல கோவாவை மிகப்பெரிய ஒரு சக்தி ஆட்சி செஞ்சது. அதுதான் போர்த்துகீசியர்கள். இந்த போர்த்துகீசியர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய காலனியாக இந்த கோவா மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறத விட, அவங்க இதை ஒரு அடிமை இடமாக மாற்றியிருந்தார்கள் அப்படிங்கிறது தான். இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த ஒருத்தன் இருக்கான். அவன் தான் அஃபன்சோ டே ஆல்புகர்கே அப்படிங்கிறவன். இந்த ஆல்புகர்கே அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் கேப்டன் கோவாவினுடைய கடற்கரையை ரொம்ப பெரிய அளவில் அவனுடைய மனசில் படம் போட்டு பார்க்குறான். இதெல்லாம் நடப்பது 1500, 1505 இந்த காலகட்டத்தில். கோவா கடற்கரை அப்படின்னு சொல்லும்போது அங்கே மிகப்பெரிய ஒரு துறைமுகம் இருக்குது. கோவா கடற்கரையை கட்டுப்படுத்துவது ஏன், எதற்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பைஸ், அது ஏலமாக இருக்கட்டும், குறுமிளகாய் இருக்கட்டும், வாசனை திரவியங்களாக இருக்கட்டும், இது பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆவது இந்த கோவா கடற்கரையிலேருந்து அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான். முத்துக்கள், பவளங்கள் இப்படின்னு சொல்லி தங்கம், வெள்ளி, அரேபிய குதிரைகள், இது எல்லாமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த கோவா கடற்கரை பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத இந்த ஆல்புகர்கே அப்படிங்கிறவன் கண்டுபிடிக்கிறான். ஆல்புகர்கே அப்படிங்கிறவன் இதை கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லாமல், நிலத்தை ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு பெரிய படை வேண்டும். அதே நேரத்தில் நீரை ஆட்சி செய்து விட்டோம் என்றால் சின்ன படை, சின்ன ஏரியா, ஒரு துறைமுகத்தை இல்லாட்டி 2-3 துறைமுகங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும், எந்த ஒரு நாட்டாலையும் எந்த ஒரு அரசனாலையும் நம்ம கவிழ்க்க முடியாது அப்படிங்கிறத புரிந்து கொண்டவன் தான் இந்த அஃபன்சோ டே ஆல்புகர்கே அப்படிங்கிறவன். 1510களில் கோவாவை ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்தவர்கள் பிஜாப்பூர் சுல்தான்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிஜாப்பூர் சுல்தான்களுக்கு எதிராக 1510 முதல் தடவையாக இந்த ஆல்புகர்கே அப்படிங்கிறவன் அவனுடைய படையை திரட்டி வாரான். பிஜாப்பூர் சுல்தான்கள் போரிட்டு அவனுடைய அந்த படையெடுப்பை தோல்வியில் முடிய வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஆல்புகர்கே அப்படிங்கிறவன் விட்டானா? கிடையாது. இன்னும் அதிகமான படைகளை திரட்டுகிறான். 2வது முறையாக இந்த பிஜாப்பூர் சுல்தான்களுக்கு எதிராக அவனுடைய யுத்தம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அந்த யுத்தத்தில் பிஜாப்பூர் சுல்தான்கள் தோல்வி அடைகிறார்கள். இந்த ஆல்புகர்கே அப்படிங்கிறவனுக்கு கீழே கோவா வருகிறது. சொல்லப்போனால் போர்த்துகீசியர்கள் கோவாவை அவங்களுடைய இடமாக அறிவிக்கிறார்கள். இந்த ஆல்புகர்கே அப்படிங்கிறவனுக்கு போர்த்துகீசியர்கள் இங்கே ஆட்சிக்கு வர வைப்பது இது மட்டும் அவனுடைய எண்ணம் கிடையாது. இவனுடைய எண்ண ஓட்டத்தில் ஆப்பிரிக்கா இருக்குது, பெர்ஷியா இருக்குது, மலாக்கா இருக்குது. அதாவது இன்னைக்கு உலக நாடுகள் சண்டை போடக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவாக இருக்கட்டும், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவனுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த வரைபடம். அந்த வரைபடத்தினுடைய முக்கிய முதல் புள்ளி தான் கோவா. கோவாவை கையகப்படுத்திட்டான். இப்போ என்ன நடக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் அவன் செய்ய வேண்டியது, அங்கே இருந்த மக்கள், அங்கே இருந்த கலாச்சாரம், அங்கே இருந்த மதம், இதை ஒழிக்க வேண்டும். ஒழிப்பது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆயிரக்கணக்கான கோவில்கள், கோவாவை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன பெரிய கோவில்கள் எல்லாமே தரைமட்டமாக்கப்படுகிறது.
சாதாரணமாக கிடையாதுங்க. யார் எந்த விதத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படி தரைமட்டமாக்கப்பட்ட கோவில்களுக்கு மேலே எழும்பியதெல்லாம் நிறைய சர்ச்சஸ் எழும்புகிறது அப்படிங்கிறத விட முன்னாள் அந்த ஹிந்துவாக இருந்தவங்க பின்னால் கிறிஸ்தவர்களாக கன்வெர்ட் செய்யப்பட்டார்கள். இது எல்லாத்தையுமே ஆல்பர்ட் கோக்கி அப்படிங்கிறவன் ரொம்ப பெரிய அளவில் செய்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இது போர்த்துகீசியர்களுடைய பூமி. அந்த பூமியில் வேற்று மதத்துக்கு இடமே கிடையாது. ஹிந்துக்கள் எல்லாமே கொல்லப்படுகிறார்கள் அப்படிங்கிறத விட அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஹிந்து மதத்துக்கே திரும்புகிறாங்களா, இல்லை மதம் மாறியவர்கள் ஹிந்து அவங்களுடைய கலாச்சாரம் அதை சார்ந்திருக்கக்கூடிய அவங்களுடைய பழைய நிலைமைக்கு திரும்புகிறார்களா அப்படிங்கிறதை சோதிப்பதற்காகவே ஒரு படையை உருவாக்குகிறான். இதை தான் கோவா இன்கிசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவா இன்கிசிஷன் அப்படிங்கிறத 1560வது வருடம் தொடங்குகிறார்கள் போர்த்துகீசியர்கள். உங்களுக்கு ஒன்று புரியுதா? மதமாற்றம் செய்யப்பட்டு விட்டார்கள். அவங்களுடைய தாய் மதத்துக்கு திரும்பக்கூடாது, அவங்களுடைய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுதான் இந்த கோவா இன்கிசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கோவாவினுடைய இருண்ட பக்கம். இங்க தங்கள் வீட்டில் தெய்வ சிலைகளை வைத்திருப்பவர்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்துக்கள் தெய்வ சிலையை வச்சிருந்தாங்கன்னா மரண தண்டனை. துளசி மாடம் வைத்திருந்தார்கள் என்றால் அவங்களுக்கு கடுங்காவல் தண்டனை. துளசி மாடம் அவங்க கையாலேயே உடைக்கப்பட வேண்டும். கோவால புகழ்பெற்ற ஒரு கோவில் சப்த கோடீஸ்வரர் கோயில் ஒன்று இருந்துச்சு பாத்தீங்களா? அந்த சப்த கோடீஸ்வரர் கோயில் அப்படிங்கிறதெல்லாம் சிதைக்கப்படுகிறது. இந்த கோவா இன்கிசிஷன் அப்படி இல்லைன்னா கோவாவினுடைய மத விசாரணையை யாருடைய தலைமையின் கீழ் தொடங்குகிறார்கள் அப்படின்னு கேட்டா பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவனுடைய தலைமையில் தான் தொடங்குகிறார்கள். கொங்கணி கோவாவினுடைய பூர்வீக மொழி. யாராவது பேசினீங்கன்னா தண்டிக்கப்படுவீர்கள். கொங்கணி பற்றிய பாட புத்தகங்கள் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வீடு தீக்கரையாக்கப்படும். அதை மீறி நீங்க கொங்கணி பேசினீங்கன்னா சிறையில் அடைக்கப்படுவீர்கள். இது மட்டும் கிடையாது, குடுமி வைக்கவே கூடாது, வேட்டி கட்டவே கூடாது, செருப்பு அணியவே கூடாது. அங்க போர்த்துகீசியர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த தெருவுக்குள் அங்கே யாருமே, அதாவது இப்போ நம்ம இந்தியர்கள் இல்லாட்டி ஹிந்துக்கள் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல, கோவாவினுடைய பூர்வக்குடிகள் கொங்கணி பேசக்கூடிய நபர்கள் யாருமே அந்த தெருவில் நடக்கக்கூடாது. இதை எல்லாத்தையுமே செய்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பண்பாடுகள், அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுடைய மத வழிபாடு இப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அழித்தவர்கள் அடுத்ததா ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. அவங்களுக்கான அந்த அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறாங்க. இதுல அவங்க புதுசா ஒன்று கொண்டு வராங்க. உள்ளூர் இசைக்கருவி அப்படிங்கிறத வாசிக்கவே கூடாது என்பதுதான். சோகமா இருக்கவங்களுடைய வீட்டுல அழுகை சப்தம் கூட எதுவும் இசைக்கருவிகளுடன் வந்து விட்டதா அப்படின்னு சொல்லி பணம் இருக்கக்கூடிய ஏரியாவுக்குள்ளேயே வந்து போர்த்துகீசியர்கள் அங்க இருக்கக்கூடிய பிணங்களையும் அடித்தார்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாறா இருக்கு. ஏன்னா இந்த இசைக்கருவிகள் அவங்களுக்கு, அதாவது அந்த போர்த்துகீசியர்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தியது. இல்லை அதன் வழியா மீண்டும் அவங்களுடைய மதமும் அவங்களுடைய கலாச்சாரமும் அவங்களுடைய மொழியும் வந்துவிடும் அப்படிங்கிற பயம் போர்த்துகீசியர்களுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் விட இந்த சிறைச்சாலைக்கு அனுப்புவாங்க அப்படின்னு சொன்னேன்ல, அதற்கு போர்த்துகீசியர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹோலி ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான். HOLY, ஹாலி. ஹோலி ஹாலினா புனிதம் தானே. புனித சிறைச்சாலைக்கு எங்களை அனுப்புறாங்களா, புனித ஆஃபீஸுக்கு எங்களை அனுப்புறாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் நரகத்தினுடைய மிக முக்கியமான வாயில். ஆட்டோ டெஃபே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிமுகம் அங்கே செய்யப்பட்டிருந்தது. அதாவது மக்கள் முன்னாடி இவனை நாங்கள் கொலை பண்ணுறோம், இவனை நாங்கள் தீப்பற்றி கொல்கிறோம், இவனுடைய தலை வெட்டப்படுகிறது, இவனுடைய கைகால்கள் உடைக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லாமே ஆங்கில திரைப்படத்தில் பார்த்துருப்போம்ல. ஒரு 1000 பேர் கீழே இருப்பாங்க, ஒரு மேடை மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த மேடையில் சில நபர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது நிறைவேற்றுவார்கள். இதை தான் ஆட்டோ டெஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. தீக்கு இரையாக்குதல். ஊருக்கு முன்னாடி உயிருடன் அவங்கள கொளுத்துவாங்க. சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களையும் முதியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களை கொல்வதற்கு தயங்குவதே கிடையாது. அவங்க செஞ்ச ஒரே ஒரு குற்றம், அவங்களுடைய முன்னோர்களுடைய மொழி, கலாச்சாரம், மதம் இதை ஃபாலோ பண்ணது மட்டும்தான். இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்ச போர்த்துகீசியர்கள் கொடுமையா அங்க இருக்கக்கூடிய பெண்களை, போர்த்துகீசியர்கள் கூட நீ படுத்தே தான் இருக்கணும், அவங்களுக்கு நீ குழந்தைய பெத்து கொடுக்கணும், உனக்கு அங்க குழந்தைகள் இருக்கிறார்கள் என்றால் அதை போர்த்துகீசியர்களுக்கு கொடுத்து விட வேண்டும், அவங்க உன் குழந்தைய மதமாற்றம் செஞ்சிருவாங்க, உடனடியாக தேவாலயங்களுக்கு அனுப்பிடுவாங்க, இந்த குடும்பத்துடன் அவங்களுக்கு எந்த உறவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கிருந்த குழந்தைகள் அவங்களுடைய வேலையாட்களாக, அடிமைகளாக பயன்படுத்தப்பட்டார்கள். அங்கிருந்த குழந்தைகளுக்கு கொங்கணி, அவங்களுடைய கலாச்சாரம் இது எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா பல தலைமுறைகளையே அவங்களுடைய பண்டைய மூதாதையர்களுடைய எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல் வளர்க்கப்பட்டார்கள். 1559 செபாஸ்டின் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான். இந்த செபாஸ்டின் என்ன தெரியுமா செஞ்சான்?
அங்க ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா அவன் அனாதை. உடனடியாக அவனை தேவாலயத்துக்கு நீ என்ன கொடுத்துடணும், அப்படியே சமர்ப்பித்திட வேண்டும். அப்பா அம்மா இருந்தும் சில குழந்தைகளை அனாதைகள் அப்படின்னு சொல்லி அவங்களை தேவாலயங்களுக்கு கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்கே வரலாற்றில் உண்மையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சார்லஸ் டெல்லனின் நேரடி வாக்குமூலம் 1687 தான். அவர் ஒரு பிரெஞ்சு மருத்துவர். அவர் போர்த்துகீசியர்களுடைய இந்த சிறைச்சாலையில் தான் அனுபவித்த கொடுமைகள், அங்கிருந்த மக்கள் அனுபவித்த கொடுமைகள் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புக்கா எழுதுறாரு. நிறைய பெயர்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, பெர்னாண்டஸ், டிசௌசா, இல்ல ரோட்ரிக்ஸ், இந்த மாதிரி பெயர்கள்லாம் நம்ம இப்பவும் கேள்விப்பட்டு இருப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, இந்த போர்ச்சுகீசியர்கள் அங்க இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த பெயர் உனக்கு வேணும், நீ கண்டிப்பா இந்த பெயருடன் தான் உன்னுடைய பெயரை வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பல பெயர்களும் இதே மாதிரி போர்த்துகீசியர்களால் திணிக்கப்பட்டதும் வரலாற்றில் ரத்தம் சொரிந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. த ரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடுமையை அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவனுங்க செஞ்சானுங்க. கை காலை கட்டி விடுவானுங்க. அப்படி கட்டின பிறகு ஒரு வீலை சுத்துவாங்க. அந்த வீல் சுத்த 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 இந்த கை காலெல்லாம் இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் இருக்குல்ல, எலும்புகளுடைய அந்த கோர்வை, அது ஒவ்வொன்றா உடையும். அப்படி ஒவ்வொன்றா உடஞ்ச அந்த பாடி அப்படியே கீழே போட்டுருவானுங்க. அப்படி கீழே போட்ட பிறகு அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் 1 வாரம் 2 வாரத்துக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் அப்படியே கொன்று குவிப்பானுங்க. இதை தான் த ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டர் டார்ச்சர் அப்படிங்கிறத செஞ்சானுங்க. வாயில் துணியை வச்சுட்டு அந்த துணியை அப்படியே வாய்க்குள்ளே நல்லா கட்டிட்டு அப்படியே தண்ணியை கொண்டு ஊற்றிக்கிட்டே இருப்பானுங்களாம். அப்போ மூச்சு முட்டை 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 அவன் என்ன பேசுகிறான் எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் விட அவனை கொன்று குவிக்கிற வரைக்கும் இந்த டார்ச்சர் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. காலில் இரும்பு பூட்ஸை கொண்டு போடுவாங்க. நடக்கிறதுக்கு கிடையாதுங்க. அந்த இரும்பு பூட்ஸுக்குள்ளே கொதிக்கிற எண்ணெயை கொண்டு அப்படியே ஊற்றி விடுவானுங்க. அப்படி ஊற்றி விட்டு அந்த பூட்ஸை போட்டுட்டு அவனால் உட்காரக்கூட முடியாது. கைகள் கட்டப்பட்டிருக்கும், தலையும் இந்த இடுப்பு பகுதியும் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பூட்ஸு, அந்த எண்ணெய் இதெல்லாமே ஆறின பிறகு அந்த வெந்த கால் இருக்குல்ல, அதுலேருந்து நகம் அப்படிங்கிறத பிச்சு எடுப்பானுங்களாம். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயமாக போர்த்துகீசியர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விட அவங்க குழந்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய மெஷின்களாகவே பாவிக்கப்பட்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு கொடுமைகளை செஞ்ச இந்த போர்த்துகீசியர்கள் இருக்கானுங்கல்ல, இவனுங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த பிறகு கூட கோவா எங்களுக்கு தான் இருக்கணும், எங்களுடைய நிறைய பில்டிங்ஸ் அங்கே இருக்குது, எங்களுடைய மக்கள் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவாவை விட்டு கொடுக்காம இருந்தானுங்க. இதனாலேயே இந்தியா ஒரு போர் செய்ய வேண்டியதாக இருந்தது கோவாவை இந்தியாவுடன் இணைப்பதற்கு. இதுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தின் பெயர் தான் குன்கோலிம் அப்படின்னு சொல்லுவாங்க. 1583களில் இந்த குன்கோலிம் அப்படிங்கிற கிராமத்திலிருந்து முதல் எதிர்ப்பு குரல் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னாடி கோவா அந்த குன்கோலிம் எதிர்ப்பு அங்கிருந்த மனிதர்கள், அங்கிருந்த தலைவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? எல்லாரையும் அழித்தார்கள். இப்படி கோவாவை 450 வருடங்கள் ஆட்சி, அதுவும் ஒரு கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு ஆட்சியை செய்தது இதே போர்த்துகீசியர்கள் தான். அப்படிப்பட்ட கோவாவினுடைய இரத்த வரலாறு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் சொன்ன அந்த மதம், அங்கிருந்த மொழி, அங்கிருந்த கலாச்சாரம், அங்கிருந்த உடை, பாவனைகள், இது எல்லாமே மாற்றப்பட்ட ஒரு வரலாற்றில் இவ்வளவு கொடூரத்தை தாங்கிய ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது அந்த கோவா மக்கள் தான். இதெல்லாம் தாண்டி அடுத்ததா சில SOSஐயும் பார்க்க போகிறோம். சொல்லப்படாத, ஒடுக்கப்பட்ட, இல்லை மறைக்கப்பட்ட சோகங்கள் அப்படின்னு சொல்கிறத விட இது எல்லாமே தெரிய வேண்டும் தானே. அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள். இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.